Hey hello people, welcome back to my channel. I'm your Raj. So இன்னைக்கு என்னடா வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு GoPro வச்சு எப்படி பைக்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸில் வந்து நம்ம மவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி GoPro is one of the best action cams you can get in the market. எல்லாருமே என் GoPros வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து அதோட ஹைப்பர் ஸ்மூத் ஸ்டெபிலைசேஷன் தான். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து பம்பி ரோட்ஸில் போனாலுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டெபிலைசேஷன் கரெக்டாக இருக்கும் GoProவில். மற்ற ஆக்ஷன் கேம் பற்றி எனக்கு தெரியல, நான் வந்து யூஸ் பண்ணதில்லை. ஸோ GoPro தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த ஆக்ஷன் கேமாக இருந்தாலுமே சரி, GoPro தான் இல்லை, நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸில் வந்து உங்கள் வண்டியில் வந்து மவுண்ட் பண்ணலாம். மவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு மோட்டோ வ்ளாகராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வ்ளாகிங் பண்ணும்போது உங்களோட ஹெல்மெட்டில் மட்டும் GoPro மவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சேம் ஆங்கிள் தான் கிடைக்கும், ஒரே ரோடு ஆங்கிள் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் சினிமேட்டிக்காக வந்து காட்டணுன்னா, அங்கே இருக்க வியூஸ் எல்லாமே காட்டணுன்னா வந்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸ் வந்து ட்ரை பண்ணி தான் ஆகணும். தெரிஞ்ச ஆங்கிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கெட் இன் த வீடியோ, வாட்ச் த வீடியோ ஃபுல்லி. ஸோ ஹெல்மெட்டில் வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுற வந்து ஆங்கிள் வந்து இது தான் மோஸ்ட்டாக உங்களோட மோட்டோ வ்ளாகிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க இது தான். ஸோ இந்த ஆங்கிள் இல்லாமல் நான் வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் மவுண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஹெல்மெட்டில். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட், நீங்கள் எந்த சைடு வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் GoProஸை. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் மவுண்ட்டை வந்து நான் வாங்கினேன் அமேசானில். ஸோ இந்த மவுண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொட்டேட்டபிள். இங்கே வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு சின்ன லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாக்கை வந்துட்டு இப்போ வந்து இது லாக் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வேணால் வந்து ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இதை டயக்னலாக கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அண்ட் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டலாக கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். மறக்காமல் இதை வந்து லாக் பண்ணணும், இல்லைனா வந்து இந்த ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் ஆகிரும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் மவுண்ட்ஸ் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இந்த மவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன வந்து, இதில் வந்து நான் 2 டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன ஆங்கிள்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், ஃபஸ்ட் ஆங்கிள் வந்து நான் இங்கே இந்த செகண்ட் இதில் மவுண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹை ரைஸ்ட் ஆங்கிள். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டான ஒரு வியூ கிடைக்காது, உங்கள் ஒரு ஹை ரைஸான மாதிரி ஒரு வியூ இருக்கும். இதில் வந்து மவுண்ட் வந்து GoPro வந்து ஹையர் ஆல்டிடியூடில் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு வியூ கிடைக்கும் இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் ஆங்கிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பம்பரில் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஃபஸ்ட்டே காட்டின மாதிரி. இந்த பைக் சவுண்ட்ஸ் தான் போயிட்டே இருக்குது. ஸோ பரவாயில்ல. ஸோ இங்கே பம்பரில் வந்து நான் இங்கே ஒரு மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆக்சுவலாக இது வந்துட்டு பார் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சைக்கிள் மவுண்ட்னு சொல்லுவாங்க, சைக்கிளிங் மவுண்ட்னு. ஸோ இந்த மவுண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்வெர்டடாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இன்வெர்டடாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த GoPro வந்து நான் இங்கே கரெக்டாக டைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, GoPro இந்த பார்லலாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இது வந்து ஃபுல் டைட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு எங்கேயும் விழாமல் இருக்கும். ஸோ அது முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அண்ட் இதையும் வந்து நீங்கள் ஒய்டஸ்ட் செட்டிங்கில் வச்சா தான் உங்களுக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் வீல் இருக்குல்ல, ஃப்ரண்ட் வீல் வந்துட்டு நீங்கள் இதை வந்து கேப்சர், அந்த லெஃப்ட் சைடு வந்து ரோடு அண்ட் ஃப்ரண்ட் வீல் வந்துட்டு கேப்சர் பண்ணும் இது. ஸோ இதையுமே வந்துட்டு நீங்கள் வைடஸ்ட் செட்டிங்கில் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இப்போ ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியே இதையே நீங்கள் இப்படி திருப்பி பேக்கில் வச்சிங்கன்னா அது ஒரு ஆங்கிள் கிடைக்கும். பேக்கில் வச்சிங்கன்னா இந்த ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக. இதே நீங்கள் வைடஸ்ட் செட்டிங்ஸில் வச்சிங்கன்னா இந்த ஆங்கிள் கிடைக்கும். ஸோ பின்னாடி ரியர் வியூ ஆங்கிள் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆங்கிள் வந்துட்டு இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆங்கிள். இது வந்து நான் லாஸ்ட் மோட்டோ வ்ளாகில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஆங்கிளுக்கு நான் என்ன நேம் வச்சுருக்கேன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோட்டோ ஜிபி ஆங்கிள். இந்த மோட்டோ ஜிபி ஆங்கிள் வந்து ஏன்னா நீங்கள் வந்துட்டு மோட்டோ ரேசிங்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆங்கிளை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்காமலே இருக்க முடியாது மோட்டோ ஜிபி ரேசிங்கில். ஸோ இது வந்துட்டு உங்கள் ஃபேஸுக்கு ஹெல்மெட்டுக்கு கிட்ட இருக்க மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கும். ஸோ இதுக்கான செட்டிங்ஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்துட்டு சூப்பர் வைட், என்ன உங்கள்
கோப்ரோவில் இல்லை எந்த ஒரு ஆக்ஷன் கேம்லேயும் வைடஸ்ட் செட்டிங் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இதோட டுட்டோரியல் நான் உங்களுக்கு காட்டுறேன். செட்டிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு சைட்லேயே டிஸ்ப்ளே பண்ணுறேன். எல்லா ஆங்கிள்ஸோட செட்டிங் வந்து நான் உங்களுக்கு சைட்லேயே டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த செட்டிங்கில் வச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான ஒரு அந்த அவுட்புட் கிடைக்கும். ஸோ இது வந்து MotoGP ஆங்கிள். இது வந்துட்டு 4th ஆங்கிள் நினைக்கிறேன், 4th or 5th எனக்கு தெரியல, நான் நம்பர் வந்து போடுறேன் பின்னாடி. இந்த ஆங்கிள் எப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் MotoGP ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இது வந்துட்டு நேம்லாம் நம்ம வச்சுக்கிறதான் இஷ்டத்துக்கு. இது வந்து பேக் MotoGPன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் நீங்கள் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு பேக் ஹெல்மெட்டு ப்ளஸ் ஃப்ரண்ட் வியூ வந்து கொஞ்சம் கிடைக்கும். ஸோ இந்த ஆங்கிள் பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் ரெண்டுமே வந்துட்டு ஃபிட் பண்ணும்போது ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் மோட்டோ வ்ளாக் பண்ணும்போது எல்லா ஆங்கிள்ஸையும் வந்து ட்ரை பண்ணணும். எல்லா ஆங்கிள்ஸை ட்ரை பண்ணால் தான் வந்துட்டு பார்க்குறவங்க வந்து ரொம்ப நல்லா அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு அந்த ரைட் போகிற மாதிரி. அந்த நெக்ஸ்ட் ஆங்கிள் we are going to see is the front facing angle. இப்போ வந்து நம்ம ரைடரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வைப்பீங்க, உங்களை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கிள் வந்துட்டு இது ஒரே ஆங்கிள் மட்டும்தான். ஸோ இந்த ஆங்கிளில் நான் சக்ஷன் கப் சொன்னல, இதில் வந்துட்டு சக்ஷன் ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் வந்து நம்ம GoPro ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஆங்கிள். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஆங்கிள் வந்துட்டு உங்களை வந்துட்டு காமிக்கிற ஒரு ஆங்கிள் இது. ஸோ இதேமே நீங்கள் வந்துட்டு வைடஸ்ட் செட்டிங்கில் வைக்கணும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் வைட் செட்டிங்கில் வச்சுருக்கேன். நீங்கள் பாதி கிராப் ஆயிருவீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் கூட வரும். ஸோ இதை நீங்கள் வந்து சூப்பர் வைட்டில் வச்சுக்கோங்க. இதையுமே இதோட செட்டிங்கும் வந்துட்டு நான் இங்கே டிஸ்பிளேயில் தரேன். ஸோ இதோட டுட்டோரியல் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஆங்கிள் இப்படி இருக்கிறதுனால நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இந்த லாக் பட்டனை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இப்படியே இதை திருப்பிட்டு லாக் பண்ணால் போதும். கொஞ்சம் ஹையர் இதில் வச்சுட்டு ஹையர் ஆல்டிடியூடில் வச்சுட்டு நீங்கள் இந்த பட்டனை மறக்காமல் லாக் பண்ணிடணும். ஸோ இந்த பட்டனை லாக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஏரியல் வியூ கிடைக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வைடஸ்ட் செட்டிங்கில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏரியல் வியூ கிடைக்கும். இந்த ஆங்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். ஹோப் யூ லைக் த வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆங்கிள்ஸ் வந்துட்டு நான் இதில் உங்களுக்கு இப்போ டுட்டோரியல் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் அது. ஸோ எனர்ஜி க்ரியேட்டிவிட்டி மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் ஹிட் த பெல் ஐக்கான். அண்ட் இன்ஸ்டா ஐடிஸ் வந்து கீழே தரேன் டிஸ்பிளேயில். ஸோ அதையும் போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ரைட், ரோஸ்ட் அண்ட் ரிப்பீட் அண்ட் ஹாவ் அ சேஃப் ரைடிங். ஸோ see you in the next video. Until then, it's Raj signing off. Tada, bye bye.